உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா? இந்த ஆர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் கால்ட் சென்டாங்கிள். இப்போ நம்ம ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாம். மார்க்கர் எடுத்து நம்மளுக்கு தோணுன பேட்டர்னை வந்து ரேண்டமாக நம்ம வரைஞ்சிக்கலாம். க்ளீனாக வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பார்ட்லையும் ஒரு டிசைன்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிட்டு மிச்சம் இடத்த எல்லாத்தையுமே வந்து பிளாக் கலர் பெண்ணை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இதோட ட்ரிக்கே இதுதான். டிசைனை போட்டுட்டு மிச்ச இடம் எல்லாத்தையுமே வந்து பிளாக் கலர் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஃபார்மாக இருக்கும். நம்ம வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். எப்படி வேணால் நம்ம கிறுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிறுக்கிப்போம். அதுக்குள்ளே ஒரு பார்ட்டை எடுத்து ஒரு டிசைன்ஸை நம்ம போட்டு நம்ம கிறுக்குனது தான் அவுட்லைன். அந்த அவுட்லைனுக்கு மட்டும் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்சத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிசைனும் பாருங்கள். அதே மாதிரி நான் கர்வாக போட்டிருக்கேன். உள்ளேயும் கர்வ்ஸ் இருக்கும். வெளியில் இருக்க மிச்ச ஏரியாவுக்கு மட்டும் நான் பிளாக் வச்சு அவுட்லைன் மாதிரி ஃபுல்லாக வந்து டார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த டிசைனும் அதே மாதிரி தான். ஒரு டிசைன் போடுறோம், அதை ஃபில் பண்ணும்போது வெளியில் இருக்க மிச்ச ஒயிட் ஏரியா எல்லாத்தையுமே வந்து அந்த பார்ட்குள்ளே இருக்க ஒயிட் ஏரியா எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளாக் பண்ணி விட்டுக்கணும். இது நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். ரொம்ப வந்து ஜாலியாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து ரிலாக்ஸிங் ஆர்ட்னே சொல்லுவாங்க. நம்ம வந்து ரொம்ப மைண்டை காமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ் தான். உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு டிசைன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் டிசைன்ஸ்க்கு வந்து ஏதாவது பின்ட்ரெஸ்ட்டோ கூகுள் ஏதாவது பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீ ஃபார்மாக வந்து ஸ்க்ரிபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பார்ட்லேயும் ஒரு டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுதான் இந்த ஆர்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே. இப்படி நம்ம ஒரு பார்ட்டையுமே வந்து ஒரு டிசைன் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஹோல் பேப்பரையும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பக்கத்து கொச்சம் தான் இருக்கும். ஆனால் இது பிளாக் பென் வச்சு நம்ம பண்ணுறதுனால ஃபுல்லாக ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே கொஞ்சோண்டு ஏரியா மட்டும்தான் இருக்கும். அதுக்கும் நம்ம கைக்கு வந்த டிசைன்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அது நீட்டாக தான் இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு கொடுக்கும் எண்டில். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஆர்ட் ஃபார்ம். அதுக்கப்புறமா மிச்ச ஏரியாவில் வந்து அதே மாதிரி பபிள்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணி விட்டுக்கிறேன். பேக்ரவுண்டை வந்து டார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அவுட்புட் வரப்போகுது. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இதுக்கு ஒரே ஒரு பிளாக் பென்னும் ஒரு மார்க்கரும் இருந்தால் மட்டும் போதும். இது வந்து ரிலாக்ஸிங் ஆர்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். See you on next video. Bye.